ஆகவே விஜய்க்கு ஓட்டு குறைந்தால் அது அதிமுகவுக்கு லாபம். அப்படி டில்ட் ஆகுறது பொதுமக்களுடைய வாக்கா இருக்குமா இல்லை இளைஞர்களோட வாக்கா இருக்குமா? இளைஞர்களுடைய வாக்கு விஜய்க்கு தான் விழும். நீங்க என்ன செய்தாலும் திமுகவும் அதிமுகவும் குட்டிக்கரணம் போட்டாலும் மிக பெருவாரியான இளைஞர்கள் விஜயைத்தான் ஆதரிப்பார்கள். நான் பேசுகிறேன், பலரோடு உரையாடுகிறேன். விஜய்க்கு ஒரு வெறித்தனமான ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறது. திருப்பூர் போயிருக்கிறார். திருப்பூரில் விஜய்க்கு பெரிய அளவு கூட்டம் திரண்டது என்பது எனக்கு வியப்பை அளிக்கிறது. ஏனென்றால் அந்த பெல்ட், கொங்கு பெல்ட் என்பது அதிமுக பிஜேபிக்கு மிகவும் சாதகமான ஒரு பகுதி. அதிமுக பிஜேபிக்கு மிகவும் சாதகமான ஒரு பகுதியிலேயே கூட விஜய்க்கு இந்த அளவுக்கு கூட்டம் வருகிறது என்பது ஆச்சரியம் அளிக்கக்கூடிய ஒன்று. இப்போ அவருக்கு நிறைய ஓட்டு வரும், 15% 20% வாங்குவார்னு பல பேர் கணிக்கிறாங்க. இது ஆவரேஜ். சில தொகுதிகளில் 25% வரைக்கும் கூட விஜய்க்கு ஆதரவு இருக்குது. சென்னையிலெல்லாம் விஜய் 20% மேல் தான் வாங்குவார் என்று பல்வேறு கருத்து கணிப்பு நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. மற்றவர்களுக்கு விதிக்காத நிபந்தனைகளை விஜய்க்கு மட்டும் விதிப்பதாக பார்க்கப்படுகிறது. அந்த விஜய் தரப்பு சொல்லுகிற அந்த விமர்சனத்தில் நியாயம் இல்லை என்று ஒதுக்கிவிட முடியாது. அதே சமயம் அனுமதி கிடைத்த இடங்களிலும் விஜய் ஏன் கூட்டத்தை ரத்து செய்ய வேண்டும்? எனக்கு அது புரியல. இதுவரை 3 பொதுக்கூட்டங்கள் வெவ்வேறு ஊர்களில் அவர் ரத்து செய்திருக்கிறார். ஏன் வரல? ஒரு நாளைக்கு 2 கூட்டம் 3 கூட்டம் பேசியிருந்தாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 வேட்பாளர்களை இவர் போய் அறிமுகப்படுத்திட்டு வந்திருக்க முடியும். களத்திலே இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் விஜயை நம்பி நிற்கிறார்கள். சில பேர் தான் வசதி படைத்தவர்கள் நிற்கிறார்கள், பல பேர் வசதி இல்லாமல் இருக்கிறார்கள். அந்த வேட்பாளர்கள் எல்லாம் களத்திலே பலவீனம் அடைவார்கள் என்பது என் பார்வை. மக்களை போய் சேர்றதுக்கான டிஜிட்டல் வழியான விஷயத்தை விஜய் பண்ணிட்டு இருக்காருல்ல. அவர் தனிப்பட்ட முறையில் அவருடைய வீடியோக்கள் எடுத்து தமிழக வெற்றிகளுக்கும் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள் கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்கிறதா இருக்கட்டும், அது அந்த காலம் அப்படிங்கிறாங்க. இப்போ எங்களுக்கு சேர்ந்துருச்சு, நாங்கள் பார்த்துக்குறோம், மக்கள் நேரா டோர் டு டோர் கேம்பெயின் பண்றது ஒரு பழைய கால டெக்னிக் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே. மேலும் இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், தேர்தல் நிலவரம் இங்கே சூடு பிடிச்சிருக்கு. இன்னும் ஒரு வார காலம் கூட நமக்கு தேர்தலுக்கான நாட்கள் இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷனில் பல கட்சிகள், இங்கே திமுகவும் அதிமுகவும் பிரதான கட்சிகளாக இருந்து பல தேர்தல் பரப்புரைகளை பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டு நிறைய இவர் கட்சி தொடங்கலேருந்து வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு தலைவனாக இருந்து கூட்டத்தை கட்டுப்படுத்த தெரியல, தற்குறிங்கிற பேர் மாறி போய் இப்போ தலைவனாக இருந்து கூட்டத்தை கட்டுப்படுத்த தெரியல, ஒரு நாள் வந்தானா 2 நாள் லீவ் எடுத்துறாரு இப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு தொடர்ந்து வச்சுட்டு இருக்காரு. ஒரு நிகழ்ச்சி வந்தாருன்னா அடுத்த நிகழ்ச்சி ரத்து பண்ணிட்டு போயிடுறாரு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை தொடர்ந்து விஜய் மேலே வச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்கே மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை விஜய் அவர்கள் காமிச்சிக்கிட்டு இருந்தாலும் அவர் மேலே இந்த தாக்குதலை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் இளைஞர்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்கிறது. இன்றைக்கு ஒரு 3வது பெரிய சக்தியாக ஒரு எழுச்சி பெற்று வருகிறார் என்பது ஒரு மறுக்க முடியாத உண்மை. அதே சமயம் விஜய் மீதான விமர்சனங்களில் நியாயம் இல்லை என்று கூறிவிட முடியாது. விஜய் ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்கிய பிறகு, அதுவும் தேர்தல் நேரத்தில் தொடர்ச்சியான ஒரு முன்னெடுப்புகள், பரப்புரை, மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிற வகையில் செயல்படுவது, இவற்றையெல்லாம் எடுக்க வேண்டும். அவருக்கு அவ்வாறு செய்யாமலேயே ஆதரவு பெருகுகிறது என்பது வேறு விஷயம். ஆனால் அது ஒரு பகுதி வாக்காளர்களிடையே அவநம்பிக்கையை தோற்றுவித்துவிடும். விஜய் பார்ப்பதற்கு கட்டுக்கடங்காத அளவுக்கு கூட்டம் வருகிறது. அதன் காரணமாக ஒரு பெரிய துயர சம்பவம் நிகழ்ந்து விட்டது. அந்த சம்பவம் வேறு எந்த இடத்திலும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக சில நிபந்தனைகள் விதிக்கப்படுகின்றன. அதிலே ஓரிரு நிபந்தனைகள் நியாயமானவையாக இருக்கின்றன. ஓரிரு நிபந்தனைகள் மற்றவர்களுக்கு விதிக்காத நிபந்தனைகளை விஜய்க்கு மட்டும் விதிப்பதாக பார்க்கப்படுகிறது. அந்த விமர்சனத்தில், விஜய் தரப்பு சொல்லுகிற அந்த விமர்சனத்தில் நியாயம் இல்லை என்று ஒதுக்கிவிட முடியாது. அதே சமயம் அனுமதி கிடைத்த இடங்களிலும் விஜய் ஏன் கூட்டத்தை ரத்து செய்ய வேண்டும்? எனக்கு அது புரியல. அவர் என்ன ஒரு நாள் பிரச்சாரம் பண்ணார்னா அடுத்த 2 நாள் ரெஸ்ட் போடணுன்ற மாதிரியான ஆட்டிடியூட் அவர்கிட்ட இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்டிடியூட் தேர்தல் நேரத்தில் உதவாது. நீங்கள் மற்ற நேரத்தில் இருக்கலாம். நார்மலாக அரசியல் சூழல் இருக்கிற போது எப்போதாவது ஒரு முறை மக்களை சந்திக்கலாம், மற்ற நேரங்களில் கருத்து சொல்லிக்கொண்டிருந்தால் போதும் என்ற நிலை சரியாக இருக்கலாம். ஆனால் ஒரு தேர்தல் நேரத்தில் களத்திலே இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் விஜயை நம்பி நிற்கிறார்கள். விஜய் நம்பி நிற்கிறவர்களுக்கு போய் பிரச்சாரம் பண்ண வேண்டாமா?
அட்லீஸ்ட் ஒரு 10 தொகுதிக்கு சேர்ந்த ஒரு இடத்துல பேசலாம்ல, அதுவும் பேச மாட்டேன்றாரு. செல்வி ஜெயலலிதா அவர்கள் கூட தேர்தல் பரப்புரைக்கு குறுகிய கால அவகாசம் இருந்தால் கோவை மாவட்டத்தில் ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சென்டரான ஒரு பாயிண்டில் மீட்டிங் போட்டு அந்த வேட்பாளர்கள்லாம் மேடையில் நிற்க வைத்து அவர் பேசுவார். அந்த மாதிரியாவது செய்ய வேண்டும். அதையும் அவர் செய்ய தவறி விடுகிறார். அப்படி செய்யாதனால யாருக்கு பாதிப்புன்னு கேட்டிங்கன்னா விஜய்க்கு தான் பாதிப்பு. இப்போ அவருக்கு வந்து நிறைய ஓட்டு வரும், 15% 20% வாங்குவார்னு பல பேர் கணிக்கிறாங்க. இது வந்து ஆவரேஜ். சில தொகுதிகளில் 25% வரைக்கும் கூட விஜய்க்கு ஆதரவு இருக்குது. நான் அதை குறைத்து மதிப்பிடவே மாட்டேன். சென்னையிலெல்லாம் விஜய் 20% மேல் தான் வாங்குவார் என்று பல்வேறு கருத்து கணிப்பு நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. களத்திற்கு சென்ற நிருபர்களும் என்னிடத்தில் அதை தான் சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த ஆதரவு அளவு இருக்கிறது அல்லவா, அது ஒருவேளை இவர் இப்படி சுணக்கமாக இருக்கிற காரணத்தால் குறைந்து விட்டால், ஒருவேளை குறையுமானால் அந்த 20 என்பது 15க்கு குறைந்து விட்டால் அந்த 5% எங்கே டில்ட் ஆகும்னா ஏடிஎம்கேக்கு தான் ஆகும், டிஎம்கேக்கு ஆகாது. ஆகவே விஜய்க்கு ஓட்டு குறைந்தால் அது அதிமுகவுக்கு லாபம். அப்படி டில்ட் ஆகுறது பொதுமக்களுடைய வாக்கா இருக்குமா இல்லை இளைஞர்களோட வாக்கா இருக்குமா? இளைஞர்களுடைய வாக்கு விஜய்க்கு தான் விழும், பொதுமக்கள் வாக்கு தான் இருக்கும். நீங்கள் என்ன செய்தாலும் திமுகவும் அதிமுகவும் குட்டிக்கரணம் போட்டாலும் மிக பெருவாரியான இளைஞர்கள் விஜயைத்தான் ஆதரிப்பார்கள். நான் பேசுகிறேன், பலரோடு உரையாடுகிறேன். விஜய்க்கு ஒரு வெறித்தனமான ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறது. அந்த ரசிகர்கள் கூட்டம் நிச்சயமாக விஜய்க்கு ஆதரவளிக்கும். ஆனால் திமுக வேண்டாம் என்று கருதுகிற மக்கள் கணிசமாக இருக்கிறார்கள். அப்படி கணிசமாக இருக்கிற வாக்காளர்களில் ஒரு பகுதி விஜயை ஆதரிக்கிறது. விஜய் சுணக்கமாக செயல்படுவது அல்லது விஜய் மீது நம்பிக்கை இழக்கிற வகையில் அவர்களுக்கு ஒரு கருத்து உருவாகிவிட்டால், அவர்கள் மனதில் ஒரு கருத்து உருவாகிவிட்டால், அவர்கள் அதிமுகவுக்கு போடுவது பெட்டர் என்று நினைத்து அதிமுகவுக்கு போடுவார்கள். அந்த லாபம் அதிமுகவுக்கு இப்போது ஏற்பட்டு வருகிறதோ என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் விஜய் அப்படித்தான் அவர் நடந்து கொள்ளுகிறார். இதுவரை 3 பொதுக்கூட்டங்கள் வெவ்வேறு ஊர்களில் அவர் ரத்து செய்திருக்கிறார். ஆகவே இது சரியான அணுகுமுறை இல்லை. நேற்று போயிட்டார், நேற்று திருப்பூர் போயிருக்கிறார். திருப்பூரில் விஜய்க்கு பெரிய அளவு கூட்டம் திரண்டது என்பது எனக்கு வியப்பை அளிக்கிறது. ஏனென்றால் அந்த பெல்ட், கொங்கு பெல்ட் என்பது அதிமுக பிஜேபிக்கு மிகவும் சாதகமான ஒரு பகுதி. அதிமுக பிஜேபிக்கு மிகவும் சாதகமான ஒரு பகுதியிலேயே கூட விஜய்க்கு இந்த அளவுக்கு கூட்டம் வருகிறது என்பது ஆச்சரியமளிக்கக்கூடிய ஒன்று. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் கடலூருக்கு போகவில்லை, புதுக்கோட்டைக்கு போகவில்லை என்றால் அந்த வேட்பாளருக்கு கதியெல்லாம் அதோகதி தான். ஆகவே விஜயை நம்பி சில பேர் தான் வசதி படைத்தவர்கள் இருக்கிறார்கள், பல பேர் வசதி இல்லாமல் இருக்கிறார்கள். அந்த வேட்பாளர்கள் எல்லாம் களத்திலே பலவீனம் அடைவார்கள் என்பது என் பார்வை. இல்லை, நம்ம விஜயோட இந்த பயணத்தில் நீங்கள் சொல்கிற அந்த இப்போ ஒரு கூட்டம் வருது, அங்கே பொதுமக்களுமே போய் பார்க்க முடியாது. கூட்டத்தில் ரசிகர்கள் தான் அதிகமாக முண்டியடிச்சு நிற்கிறாங்க. அவரே கோவப்பட்டு ஒரு சில இடங்களில் பேசுகிறாங்க. பொதுமக்கள் பார்க்க முடியல. இருந்தாலும் மக்களை போய் சேர்றதுக்கான டிஜிட்டல் வழியான விஷயத்தை விஜய் பண்ணிட்டு இருக்காருல்ல. அவர் தனிப்பட்ட முறையில் அவருடைய வீடியோக்கள் எடுத்து தமிழக வெற்றிக்கழகம் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிறதா இருக்கட்டும், அது அந்த காலம் அப்படிங்கிறாங்க. இப்போ எங்களுக்கு வந்து சேர்ந்துருச்சு, நாங்கள் பார்த்துக்குறோம், மக்கள் வந்து நேராக டோர் டு டோர் கேம்பெயின் பண்ணுறது ஒரு பழைய கால டெக்னிக் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே. டோர் டு டோர் கேம்பெயினும் அவசியம், தலைவர்களுடைய பிரச்சாரமும் அவசியம். அதையெல்லாம் தாண்டி பண விநியோகம், இலவச பரிசு பொருட்கள், இப்படி பல விஷயம் நடந்துட்டுருக்கு. நீங்கள் இலவச பரிசு பொருட்களில் விஜய் மிகவும் பின்தங்கியிருக்காரு. இவர் போய் ஏதாவது அவங்க ஆட்கள் ஏதாவது போய் ஹாட் பேக்கு அது இது கொடுக்குறாங்களா? மிக்சி இல்லை கொலுசு ஏதாவது தர்றாங்களா? அண்டா குண்டா எதுவும் தர்றாங்களா? ஒன்றும் கிடையாது. வேஷ்டி சேலை எடுத்து கொடுக்குறாங்களா? எதுவும் கிடையாது. அவங்க பாவம் விஜயை நம்பி நிற்கிறாங்க, ஓட்டு கேட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் டிஜிட்டல் யுகத்துக்கு தகுந்த மாதிரி அவர் வீடியோ வெளியிடுறாரு, அதெல்லாம் ரைட்டு. பப்ளிக் நீங்கள் கான்ஃபிடென்ஸாக உங்கள் மேலே நம்பிக்கை வர்ற அளவுக்கு என்ன மாதிரியான அப்ரோச் நீங்கள் வச்சுருக்கீங்க, என்ன மாதிரியான விஷயங்களை பேசுகிறீங்க, வெளியே வர்றப்போ தானே ஒரு சில வாக்குறுதிகளை சொல்ல முடியுது. இவங்க ஊழலாக இல்லை இவங்கக்கிட்டேருந்து நான் எப்படி மாறுபட்டிருப்பேன்னு சொல்ல முடியுது. அது எல்லா மக்களுக்கும் போய் ரீச் ஆகணும்ல. இவருக்கு நல்ல பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா டிவிலாம் லைவ் கவரேஜ் எடுக்கிறான். அந்த லைவ் கவரேஜை பயன்படுத்திக்கணும். என்ன சார், ஒரு மீட்டிங்கு போயிட்டு 4 மணிக்கு பேசிட்டு இவருக்கு 7 மணிக்கு வீட்டுக்கு வந்தால் முடியாதா? அவரால் 2 மீட்டிங் பேச முடியாதா? காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்றுன்னு. இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே மிக அதிகமாக இந்த தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்தில் பெரும் உழைப்பை செலுத்தி கொண்டிருப்பவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அடுத்தடுத்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு அண்ணாமலை அவர்களும், அதுபோல் பல தலைவர்கள் களத்தில் தீவிர உழைப்பை நல்கி கொண்டிருக்கிறார்கள். உழைப்பே நல்காமல் விஜய் வெற்றி பெற்று விட வேண்டும் என்று நினைக்கிறார். அப்படிலாம் வெற்றி பெறவே முடியாது. களத்தில் உழைக்காமல், மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டாமல், உங்கள் செயல்பாடு நம்பிக்கை அளிக்காமல் நீங்கள் வெற்றி பெற முடியாது. நீங்கள் ஓட்டு வாங்குவீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. இப்பையும் சொல்கிறேன்,
பெருவாரியான இளைஞர்கள் விஜய்க்கு வாக்களிக்க காத்திருக்கிறார்கள். ஆனால் கட்சி சாராத ரசிக மனப்பான்மை இல்லாத வாக்காளர்கள் கூட பலர் விஜய்க்கு வாக்களிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் தங்கள் முடிவை மாற்றுகிற சூழலைத்தான் விஜய் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட வாக்காளர்கள் அதிமுகவுக்கு வாக்களிப்பார்களோ என்றுதான் நான் கருதுகிறேன். ஓகே, 3 வருஷமே ஆன கட்சி இன்னும் அரசியல் கட்டமைப்பை முதல் தடவையாக முழுமையாக முடிச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி தாவேகா. அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் அக்செப்டபிள் தானே சார்? இல்லை சார், நீங்கள் அரசியல் தெரிந்த அரசியல் புரிதல் உள்ள சில பேர் உங்கள் கட்சியில் இருக்காங்க. அவங்களாம் என்ன டம்மி பீஸாக வச்சுருக்கீங்களா நான் கேட்குறேன். எம்ஜிஆர் அவர்களோடும் செல்வி ஜெயலலிதா அவர்களோடும் உடனிருந்து பயணித்த திரு செங்கோட்டையன் இருக்கிறார். குறிப்பாக செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணங்களை திட்டமிட்டு வடிவமைத்து கொடுப்பவர் திரு செங்கோட்டையன் தான். 2 பேர் பண்ணுவாங்க, பெரும்பாலும் செங்கோட்டையன் தான். சில நேரங்களில் திரு முத்துசாமி திமுகவில் இருக்கார். ஸ்டாலின் அவர்களுடைய சுற்றுப்பயண திட்டத்தை அவர்கள் ஏற்கனவே காலகாலமாக வடிவமைக்கிறாங்க. இவர் பக்கத்தில் ஆளை வச்சுக்கிட்டு அதை பண்ணாமல் இருக்காரு. ஏன் நான் என்ன சொல்கிறேன், தேர்தல் பிரச்சாரமே கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கேப் விட்டே கூட பண்ணியிருக்க முடியும். இவர் ஈரோடு முடிச்சுட்டு கோயம்புத்தூர் போகலாம், ரெஸ்ட்டு, சேலம் போ, ரெஸ்ட்டு, தருமபுரி போ அப்படின்னு வந்திருக்கலாமே. ஏன் வரல? ஒரு நாளைக்கு 2 கூட்டம் 3 கூட்டம் பேசியிருந்தாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 வேட்பாளர்களை இவர் போய் அறிமுகப்படுத்திட்டு வந்திருக்க முடியும். அந்த வாய்ப்பை விஜய் தவற விட்டு விட்டார் என்பதுதான் என்னுடைய பார்வை. நீங்கள் சொல்கிற கருத்து கரெக்ட். ரெஸ்ட் எடுத்துக்காமல் ட்ராவல் பண்ணுறது ஒரு விதம். ஆனால் இங்கே வந்து இப்போது நேற்று திருப்பூரில் போனார், இன்றைக்கி சென்னை அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பயணம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் உருவாக்குதா? இல்லை, இன்னைக்கு சென்னை போகிறாரு, அதோட அவ்வளோதானான்னு தெரியலையே, அடுத்தது என்னைக்குன்னு தெரியலையே, அடுத்து எங்கே பர்மிஷன் கிடைக்குதுன்னு வெயிட் பண்ணுறாங்கல்ல. இல்லை சார், நீங்கள் ஏற்கனவே நீங்கள் வரையறுத்து முன்கூட்டியே தேர்தல் பிரச்சாரத்தை வரையறுத்து கொடுத்துருந்தீங்கன்னா கிடைச்சிருக்குமே. முன்கூட்டியே 1 மாதம் முன்னாடியே தேர்தல் வரப்போகுதுன்னு தெரியும்ல, 2 மாதத்துக்கு முன்னாடியே அப்பயே பண்ணியிருக்கணும்ல. இப்போ இவருடைய இந்த கூட்டம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கட்டுக்கடங்காமல் இருக்குது. விஜய் அவர்களுடைய கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருக்குது. அது வந்து என்ன சொன்னாலும் கேட்க மாட்டுறாங்க. அவங்க இந்த கூட்டத்தை சரியாக வழிநடத்துறதுக்கான தலைவனாக விஜய் இல்லை அப்படிங்கிறாங்களே. இல்லை சார், நான் அதுதான் நான் சொல்கிறேன். பொதுவாக அவரை தலைவர் நான் அந்த கடுமையான வார்த்தைகள்லாம் நான் விமர்சனம் பண்ண மாட்டேன். ஒரு அரசியலில் இறங்க முடிவெடுத்து விட்ட பிறகு அந்த அமைப்பை முதலில் முறைப்படுத்தி கட்டமைக்க வேண்டும். நீங்கள் உங்கள் கட்சிக்கு உங்களுக்கு நீங்கள் ஒரு புகழ்பெற்ற திரை நட்சத்திரம், உங்களுக்கு பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில் ஈர்ப்பு இருக்குது, கூட்டம் வரும்னு உங்களுக்கும் தெரியும், பார்த்துட்டீங்க. முதல்ல 1-2 கூட்டத்திலே பார்த்துட்டீங்க. நீங்கள் கட்சியில் ஒரு தொண்டர் அணின்னு ஒன்று இருக்கா, ஏற்படுத்தியிருக்கணுமா வேணாமா? அந்த தொண்டர் அணி பாதுகாப்பை ஏற்படுத்தணும், அவர்களுக்கு ஒரு சீருடை இருக்கணும். திமுகவில் அது இருக்குது, அதிமுகவில் ஏற்படுத்தினாங்க, இப்போ இல்லை. இப்போ இல்லை சார், நம்ம தாவைக்காலே அதை பார்க்குறோம். இல்லை சீருடையோட இருக்காங்க. அங்கே சார் இருக்காங்க, பவுன்சர் இருக்காங்க சார். நீங்கள் பவுன்சரை சொல்லிட்டு இருக்காதீங்க. பவுன்சர்ன்றவங்க எந்த நடிகை வந்தாலும் ஒரு 10 பவுன்சரை வச்சுக்கிறாங்க இப்போல்லாம். அந்த பவுன்சர் இடித்து தள்ளிட்டு அவங்கள கூப்பிட்டு போகிறான். பவுன்சர் இல்லை, தொண்டர் படை கூட்டத்தை முறைப்படுத்தணும். அதே மாதிரி நீங்கள் ரோப் போடணும், கம்பி வைக்கணும், பேரிகேட் வைக்கணும், அதுக்கு பின்னாடி தான் மக்கள் நிற்கணுன்றதெல்லாம் இப்போ தான் 1-2 நிகழ்ச்சியாக நடக்குது. ஆனால் தொண்டர் படைன்ற ஒரு அமைப்பே இல்லை. 2வது அமைப்பு பொதுச் செயலாளர்னு இருக்கணும், அமைப்பு செயலாளர்னு இருக்கணும். அவங்க போய் வேலையை பார்க்குறதுக்குன்னு இந்த தேர்தல் நேரங்களில் இந்த வேலையை பார்க்குறதுக்குன்னு சிலரை நியமித்திருக்கணும். எதுவுமே முறையாக செய்யலை என்பது தான் என்னுடைய பார்வை. இல்லை, அந்த ஒரே ஒரு கேள்வி மட்டும். நீங்கள் தொடர்ந்து வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவான விஷயங்கள் தான் நிறைய பேசியிருக்கீங்க. இப்போ இந்த கோவம் உங்களுக்கு ஏன் சார்? இல்லை, கோவன்றது கிடையாது சார். நீங்கள் நான் ஒரு சார்பு நிலையை பேசிகிட்டு இருக்க முடியாது. களத்தில் விஜய்க்கு ஆதரவு இருக்குன்றதை நான் உணர்கிறேன், இப்போதும் உணர்றேன், அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆனால் ஒரு செய்தியாளராக களத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களோடு தொடர்பில் இருப்பவன் என்ற முறையில் அந்த ஆதரவு குறையக்கூடிய சூழலும் இருப்பதாக சில நண்பர்கள் எனக்கு சொல்கிறாங்க. அதாவது விஜய் மீது ஒருவேளை அவநம்பிக்கை தோன்றிடுச்சுன்னு நான் சொல்லலை, இப்பயும் சொல்லலை, தோன்றினால் அது அதிமுகவுக்கு சாதகமாக மாறும். ஒருவேளை தோன்றாமல் அதே மனப்பான்மையோட விஜய்க்கு ஒரு மாற்றத்துக்காக வாக்களிப்பது என்று ஒரு சாரார் முடிவெடுத்தார்கள் என்றால் களத்தில் ஓட்டு சிதறல் ஏற்படும். ஆனால் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கேன், திமுகவுக்கு அடுத்த நிலையில் வலிமையாக இருப்பது அதிமுக அணிதான், விஜய் அல்ல. விஜய் 3வது இடத்துல இருக்காரு, ஆனால் அலட்சியப்படுத்த முடியாத இடத்துல இருக்கார். விஜய் ஒரு அலட்சியப்படுத்த முடியாத அரசியல் சக்தி என்கிற என் கருத்தில் மாற்றமில்லை. ஆனால் விஜய்க்கான வாக்கு சதவீதம் 20% அல்லது அதற்கு மேலே போகலாம் என்று இருந்த நிலை மாறக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக நான் பார்க்கிறேன். தொடர்ந்து திட்டமிட்டு அவர் மேலே பரப்புரைகளை பண்ணப்பட்டாலும்
விஜய் அவர்கள் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா என்னோட படத்தை அவரோட படத்தையே முடக்கினதா இங்கே பல நேரங்களில் பேசினாங்க. நீங்கள் படமும் வெளியில் வந்துடுச்சு, மக்கள் பார்த்துட்டாங்க. அப்படிங்கும் பொழுது இது திட்டமிட்ட சதி அப்படின்னு ஆதவர்ஜனா அவர்கள் வந்து திமுகவையும் இங்கே பாஜகவையும் குறிப்பிட்றாங்க. ஸோ இந்த பார்வை எப்படி சார், உண்மையிலே அப்படி தான் இருக்கணுமா? சைபர் கிரைம் போலீஸ் யாரையோ கைது செய்திருக்கிறது. இந்த விசாரணையினுடைய முழு விவரங்கள் வெளியே வரணும். ஆதவர்ஜனா அரசியல் ரீதியாக குற்றம் சாட்டி விட்டாரா என்று எனக்கு தெரியல. அப்படி தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா மத்திய அமைச்சர் திரு முருகன் அவர்களையும் உதயநிதியும் தொடர்புபடுத்தி அவர் சொல்லியிருப்பது அபத்தமானது என்று நான் பார்க்கிறேன். ஜனநாயகன் படத்திற்கு தடை நேர்ந்தது என்பது ஒரு விஜய்க்கு ஏற்பட்ட ஒரு சோகம். அந்த பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு நேர்ந்த ஒரு நஷ்டம். அது லீக் ஆனது ஒரு மிகப்பெரிய ஒரு கடுமையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த லீக்கை யார் பண்ணியிருந்தாலும் ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியை பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தீங்கான செயல் அது. தியேட்டர் காப்பின்னு எடுத்து வெளியே விடுறதெல்லாம் முன்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான திருட்டு வேலைகள் செய்பவர்களை கடுமையான சட்டங்கள் மூலமாக கண்டிக்கணும். ஏன்னா இது ஒரு தொழிலையே முடக்கிற வேலை, கோடிக்கணக்கில் நஷ்டம் ஏற்படுத்துகிற வேலை. ஆனால் ஜனநாயகம் படம் வெளிவராமல் தாமதமானதற்கு நான் அரசியல் காரணம் என்று சொல்வதை நான் ஏற்கவில்லை. கோர்ட்டுக்கு போய் அது பிரச்சனையை இழுத்தடித்தது. கோர்ட்டுக்கு போனாலே ஒரு மேட்டர் சீக்கிரம் முடியாது. அர்ஜென்ட் ஹியரிங் பண்ணி அவங்க கீழே அனுப்பிச்சாங்க. இதுக்கு நடுவில் ஒருத்தர் சென்சாரில் ஒரு மெம்பர் அப்ஜெக்ட் பண்ணுறாரு. இவர் என்ன பண்ணியிருக்கணும், கோர்ட்டுக்கே போகாமல் அந்த அப்ஜெக்ஷனை இவர் ஃபேஸ் பண்ணி சீக்கிரம் முடிக்க சொல்லி ஒரு பட தயாரிப்பு நிறுவனம் கேட்டிருக்கணும் அப்படின்னு சினிமா ரிப்போர்ட்டர்ஸ் ரெண்டு சொல்கிறாங்க எனக்கு. ஒன்று சில பேர்லாம் அப்படி தான் சால்வ் பண்ணுவாங்க. சில ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் எல்லாம் அப்படி தான் சால்வ் பண்ணணும். 1-2 கட்டை அட்மிட் பண்ணிக்கிட்டு இல்லாமல் எஸ்கேப் ஆகி வெளியே வர்றதுக்கு பார்ப்பாங்க. சார் கடைசியாக சூப்பர் ஸ்டார் ரஜினி நடித்த படத்துக்கே தான் வந்தது, சர்டிஃபிகேட்டு தான் வந்தது. நீங்கள் சர்டிஃபிகேட்டோட வாங்கிட்டு போயிடுங்க, என்ன இப்போ உங்களுக்கு இல்லை கட்டை அட்மிட் பண்ணிவிட்டு இல்லாமல் வாங்கிட்டு வாங்க. நீங்கள் இங்கே பிரச்சனையை சென்சார் போர்ட்லேயே தீர்த்துக்கிறத விட்டுட்டு கோர்ட்டுக்கு போனது, சென்னை கோர்ட்டு, ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட்டுன்னு மாறி மாறி அலைஞ்சாங்க பாருங்கள் ப்ரொடக்ஷன் யூனிட்டு. அது அவர்கள் செய்த குளறுபடி, அதாவது தவறான முடிவு என்று சினிமா துறையை நீண்ட காலமாக கவர் செய்யும் ஜேர்னலிஸ்ட், சினிமா ஜேர்னலிஸ்ட் ஒரு நண்பர் என்னிடத்துல சொன்னார். ஆகவே அது சம்பந்தமாக அந்த இண்டஸ்ட்ரியில் இருப்பவர்கள் சொல்வதைத்தான் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அரசியல் ரீதியாக விஜய்க்கு எதிராக ஒரு சதி நடந்தது என்பதை நான் ஏற்கவில்லை. விஜயின் சொந்த விவகாரத்தை, குடும்ப விவகாரத்தை கிளறி அரசியல் செய்கிற முயற்சி மலிவான முயற்சி. அதை திமுகவினுடைய ஐடி விங் செய்தது, அது கண்டிக்கத்தக்கது. ஆனால் அவ்வாறு செய்த அந்த முயற்சி மக்களிடம் எடுபட்டது என்று நான் நினைக்கவில்லை. விஜயனுடைய சொந்த விவகாரத்தை யார் கிளறினாலும் அதை மக்கள் ரசிப்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை. எலெக்ஷனுக்கு அப்புறம் இங்கே ஒரு தொங்கு சட்டமன்றம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது. விஜய் அவர்களும் அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் கிங்காக இருப்பேன், கிங் மேக்கராக இருப்பேன் அப்படிங்கிறாரு. இப்போ இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த சூழல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நான் தொங்கு சட்டசபை உருவாவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று நினைக்கிறேன். நான் ஒருவேளை விஜய்க்கான வாக்கு வங்கி குறையுமானால் அதிமுகவினுடைய சீட்டு அதிகரிக்கும். அப்படி அதிகரித்தால் ஒருவேளை தொங்கு சட்டசபை வருகிறதா என்று தெரியவில்லை. அதிமுகவுக்கு ஒரு 80-90 சீட்டு, டிஎம்கேக்கு ஒரு 100 சீட்டு மெஜாரிட்டி இல்லாத நிலை. அப்படி வந்தால் கூட விஜய்கிட்ட என்ன நம்பர் இருக்கும், அதை டிசைட் பண்ணுகிற நம்பர் விஜய்கிட்ட இருக்காது. மற்ற கட்சிகள்கிட்ட தான் இருக்கும். பிஜேபிகிட்ட இருக்கும், கம்யூனிஸ்ட்கிட்ட இருக்கும், திருமாவட்ட இருக்கும், இல்லை தேமுதிகவோ பாமகவோ அவங்கள்ட்ட இருக்கும். ஸோ இவங்கள்லாம் தான் அந்த மீதி சீட்டை எடுப்பாங்க. மீதி 50 சீட்டை இவங்களுக்குள்ளே தான் பிரிச்சிருப்பாங்க. ஆகவே அந்த மீதி 50-40 இவங்க 2 பேருக்குள்ளே வர நம்பரை பொறுத்து டிஎம்கேக்கு மெஜாரிட்டி இல்லாத சூழல் உருவானாலும் கூட விஜய் டிசைட் பண்ணும் இடத்தில் இருக்க மாட்டார். விஜய் வாங்குகிற வாக்கை பொறுத்து இந்த மாதிரியான சூழல் உருவாகும். விஜய்க்கான வாக்கு அதிகரிக்குமானால் விஜய் இந்த தேர்தலுக்கு பிறகு அரசியல் பயணத்தில் உறுதியாக இருந்து அரசியல் பயணத்தை தொடருவேன், மக்கள் எனக்கு அளித்த ஆதரவுக்கு நன்றி, என் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்ததற்கு நன்றி என்று கூறிவிட்டு தொடர்ந்து இயங்குவதற்கு முடிவெடுத்தால் நாடாளுமன்ற தேர்தலின் போது அவரை நோக்கி சில கட்சிகள் வருவதற்கான சூழல் உண்டாகும். ஆனால் அவர் அந்த நம்பிக்கையை அந்த கட்சிகளுக்கு ஊட்ட வேண்டும் அவருடைய செயல்பாட்டின் மூலம். இப்போதை போல எப்போதோ ஒரு முறைதான் வெளியே வருவார் என்றால் அவரை சில கட்சிகள் நம்பாது. அவர் தனது நடவடிக்கையை, பாதையை சரியான முறையில் மாற்றிக்கொள்கிறாரா என்பதை பொறுத்துதான்
அவரது அரசியல் எதிர்காலம் தீர்மானிக்கப்படும். மேலும் இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.